அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா. உன்னோடு சாய்ந்தாட உடல் எங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏந்துதே குமரா, உன்னை காணும் ஆசைதான் குறைவாம். கண்ணோடு ஒளியல்லை வழிகாட்டவாவா, என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா, விரைவாய் வருவாய் அழகா, விளையாட ஓடிவா முருகா, விளையாட ஓடிவா முருகா. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுவனதா பேசுகிறேன். இன்று நான் பார்க்க இருக்குது வளரும் அற்புதமான குழந்தைகள். பக்தியில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக எல்லாமே ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கும். இந்த பையன் அவ்வளோ அழகாக அந்த சித்திரை திருவிழாவில் அம்மனுக்கு ஒவ்வொன்றும் தரோம், வாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மனநமாக எப்படி இந்த குழந்தை சொல்லுதுன்னே தெரியல. எவ்வளோ அற்புதமாக அழைக்கிறாங்க பாருங்கள் அம்மாவை. அப்புறம் இன்னொரு குழந்தைங்க பார்த்தா நிறைய குழந்தைகள் எல்லாமே ஒரு ஆன்மீக நிலவில் முழு நிகழ்வும், முழு உற்சவ நிகழ்வும், கோலம் போடுறதுலேருந்து சாமிக்கு அந்த ஜடாரி வைப்பாங்க இல்லையா, பெருமாள் கோயில் அந்த ஜடாரி, அது அவங்களுக்கு தகுந்த மாதிரியே குட்டி ஜடாரி சுவாமி, அந்த சின்ன சின்ன குழந்தைங்க தூக்குறது தகுந்த மாதிரி உற்சவ சுவாமி எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க பாருங்கள், ரொம்ப சிறப்பாக. அடுத்த நிகழ்வு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை, அந்த கையில் என்ன தான் இருக்கோ தெரியல, சுவாமியோட அருள் பாருங்கள் அத்தனை அழகாக, அப்படியே அந்த சாமி நேர்லேயே நம்மளை பார்க்குற மாதிரி அந்த மீனாட்சி அம்மன் அந்த குழந்தை செய்கிற அழகை பாருங்கள். உண்மையிலேயே வருங்காலம் நம்ம நினச்சிட்ருக்கோம் செல்ஃபோனும் இதுவும் கெடுத்துட்ருக்குன்னு. ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் ரொம்ப பிரம்மாண்டமாக பக்தி மார்க்கத்தில் நல்லா வளர்ந்துட்டுருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம் இந்த குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது. நிறைய ஞாபக சக்தி, ரொம்ப சீக்கிரம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. அவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ணுறாங்க. பெரியவங்க கூட பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. இதை பார்க்கும் அனைவரும் இந்த குழந்தைங்களெல்லாம் வாழ்த்துங்க. இன்னும் இவங்க நல்லா கற்றுட்டு இன்னும் நல்லா வரணும். இறையருள் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு வேண்டி விரும்பி இந்த பதிவை பதிவு செய்கிறேன். என்று முறை பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா, திருச்சிற்றம்பலம். அம்மனுக்கு நவரத்தினங்கள் கொண்டு வந்தோம், அம்மனுக்கு நவரத்தினங்கள் கொண்டு வந்தோம், அம்மனுக்கு நகை அலங்கரித்து, அம்மனுக்கு நகை அலங்கரித்து, அம்மனுக்கு கும்பம் எடுத்து, அம்மனுக்கு கும்பம் எடுத்து நோம்பி கொண்டாடி வரும்போது யார் யார் வராங்கன்னா 38 அவர்களும் தானும் 48,000 ரிஷியர்களும் தானும் 48,000 ரிஷியர்களும் தானும் இசைக்கு முதல் தெய்வம் விநாயக பெருமானும், இசைக்கு முதல் தெய்வம் விநாயக பெருமானும், ஆனைமலை வீட்டிற்கும் மாசாணி அம்மனும், ஆனைமலை வீட்டிற்கும் மாசாணி அம்மனும், தேவனூர் புதூரில் வீட்டிற்கும் மாரியம்மனும், தேவனூர் புதூரில் வீட்டிற்கும் காளியம்மனும், தேவனூர் புதூரில் வீட்டிற்கும் காளியம்மனும், நீலியம்மனும் வருக வருக வருகவன கூப்பிட்டு நான் அழைக்க, கூப்பிட்டு நான் அழைக்க அதிகான நேரம் அம்மா, அதிகான நேரம் அம்மா, நேரம் அழைக்கையில் குதிச்சாடி வாரும் அம்மா. உனக்கு மூக்கு சவக்கலையோ, உனக்கு மூக்கு சவக்கலையோ, முன்கோபமாகலையோ, உனக்கு கண்ணே சவக்கலையோ, கடுங்கோபமாகலையோ, உனக்கு கண்ணே சவக்கலையோ, கடுங்கோபமாகலையோ, உனக்கு 10 வைடூரியமும் 10 வைடூரியமும் உபராகத்தினால் முடித்திட்ட வேலைகளுக்கு நீலியம்மனாகப்பட்ட கோயிலுக்குள்ள போகும்போது எப்படி போறாங்கன்னு ஏட்டா இந்த வாதியை மொழிக்க பாட்டு பாடுறீங்களா, பாட்டு போட்டு